ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை அதிமுக அரசு 400 ஏக்கரில் பரப்பளவில் 1200 கோடி ரூபாய் செலவு பண்ணி முதலீடு பண்ணி அதை முடிச்சாச்சு திட்டத்தை. ஒரு ரிப்பன் கட்டி ஒரு சிசர்ஸ் வச்சு வெட்ட வேண்டியதுதான் பாக்கி. அதையே செய்ய மாட்டேங்கிறான்னு எனக்கு புரியல. ஒருவேளை இவங்களுக்கு ரிப்பன் கிடைக்கலையோ, சிசர்ஸ் கத்திரிக்கோள் கிடைக்கலையோ, அது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் நான் என்ன செய்கிறேன், ஒரு ரிப்பனையும் கத்திரிக்கோள் நான் கைவசம் சுமந்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எப்போ அதை திறக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ரிப்பனுக்காகவோ கத்திரிக்கோள் கிடைக்கலைங்கிறதுக்காகவோ அந்த திட்டத்தை நீங்கள் தள்ளி போடாதீங்க. தமிழக மக்களுக்கு, விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். நீங்கள் சொல்லுங்கள், நான் இது ரெடியாக கொடுத்துட்றேன் உங்களுக்கு. உதயநிதி ஸ்டாலின் வந்து செங்கலை சுமந்த மாதிரி நான் இது உங்களுக்காக இந்த சிசரையும் இந்த கத்திரிக்கோளையும் இந்த ரிப்பனையும் சுமந்துட்டு. சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வந்துட்டு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? இல்லை, அவருக்கு இடம் வந்து சட்டமன்ற தேர்தல் தான். இன்னொன்று, அவருடைய அஜெண்டாவை அதிமுக ஸ்கை ராக்கெட் பண்ணிட்டாங்க. கச்சத்தீவு மீட்கிறது தான் எங்களுடைய ஒரு பெரிய கொள்கை அப்படின்னு அவங்க அறிக்கையிலலாம் சொன்னாங்க. ஏன் திடீர்னு கச்சத்தீவு மீட்போன்னு திமுக தேர்தல் அறிக்கை சொல்லுது. காங்கிரஸ் கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வெகுவாக திமுகவுடைய தலைவர் பாராட்டுறாரு. ஆனால் அந்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு மீட்போன்னு சொல்லலை. பாஜக மட்டும் இதை கிளப்பி விட்டு பார்க்குறாங்க மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக. காங்கிரஸும் திமுகவும் எப்படி ஒன்றா சேர்ந்து இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தாங்க இலங்கைக்குங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. உண்மைதான். அதிமுக தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுக்கு எதிராக தொடர்ந்து நீதிமன்றத்தில் போராடிட்டு இருக்கிறாங்க. வாக்குச்சீட்டு முறைக்கும் இயந்திர முறைக்கும் வந்துட்டு என்ன மைனஸ் என்ன ப்ளஸ்? இல்லைங்க, வாக்குச்சீட்டு முறையில் நீங்கள் ஒரு பூத்தை கேப்சர் பண்ணி ஒரு கட்சி ரவுடிசம் பண்ணி அவங்களே வாக்குகளை போட முடியும். ஆனால் இவிஎம்ல அந்த மாதிரி செய்ய முடியுமா? இவிஎம் பெட்டி நீ தூக்கிட்டு போனாலும் ஓட்டு போட முடியாது. வணக்கம் சார். வணக்கம் நிவேதிதா. எப்படி இருக்கீங்க சார்? பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அசீம் வந்து நாம் தமிழர் கட்சிக்காக வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. சீமான் அவர்களுக்கு ஓட்டுக்காக கேம்பெயினில் ஈடுபட்டிருக்கிறார். சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வந்துட்டு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது? இல்லை, அவருக்கு இடம் வந்து சட்டமன்ற தேர்தல் தான். நாடாளுமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி தீவிரமாக நடக்கும்போது இந்த 3 கூட்டணிக்குள்ளே ஒன்றை சூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே மக்களுக்கு மண்டை காஞ்சி போயிடும். அதுக்கு மேலே சிந்தித்து இவரை பற்றி யோசிக்கலாம் நேரம் இருக்காது, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, அவருடைய அஜெண்டாவை அதிமுக ஸ்கை ராக்கெட் பண்ணிட்டாங்க, கடத்திட்டாங்க. தமிழ் தேசியத்தை அவங்க கையில் எடுத்துட்டாங்க. என்ன, இவர் சொல்கிற பாஜகவும் காங்கிரஸ் எங்கள் எதிரின்னு சொல்கிறத அவங்க கையில் எடுத்துட்டாங்க. 2 பேரும் எங்களுக்கு எதிரி. அவங்களோட கூட்டணி சேர்ந்த திமுகவும் எங்களுடைய எதிரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூவர் கூட்டணி, கடந்த இதில் சொன்னேன்ல, மூவர் கூட்டணி அது தமிழக நலன்களுக்கு எதிரான மூவர் கூட்டணி. அதுக்கு எதிராக அதிமுக தனித்து போட்டி போடுகிறது, போராடி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறது மக்கள் மத்தியில் எடுபடுது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது கச்சத்தீவு பிரச்சனை. அது நல்லா தெரியுது. திமுக ஒத்துக்கிடுச்சு, காங்கிரஸ் கொடுக்குறான், தாரை வாக்குறான். அதோடு சேர்ந்து நம்முடைய கடல் பரப்பையும் அள்ளி கொடுக்குறான். அதை வந்து அப்படியே மீன்பிடி, தமிழக மீனவர்களுடைய மீன்பிடியினுடைய பரப்பளவு பெருமளவு குறையுது. ஓகே, அதை பற்றி கவலைப்படாமல் அள்ளி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ரைட் இருக்குது, மீன்பிடி ரைட் இருக்குதுன்னு சொல்லி 1974 ஒப்பந்தத்தில் போட்டுட்டு 76 ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்த போகும்போது அந்த உரிமை இல்லைன்ட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க அரெஸ்ட் ஆகுறாங்க. ஓகே, அவங்களோட எல்லை சுருங்கி போச்சு. அவங்க எப்படி அதில் வாழ்வாதாரத்தை நடத்த முடியும் அந்த மீனவர்கள்? அதை கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தப்ப அங்கேருந்து வந்த வெளியுறவு செயலாளர்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், ஆனால் வெளிப்படையாக நான் ஒத்துக்கிற முடியாது, நான் வந்து அதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பெரிய எதிர்ப்பு வராமல் நான் மழுங்கடிச்சிடுறேன். எவ்வளோ கேவலம் பாருங்கள் ஒரு முதல்வர் பேசுகிற பேச்சாது. அந்த 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 மீனவர்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் அப்படி பேசுவார் அவர். தமிழக மீனவர்கள் மீது, தமிழகத்தின் மீது கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் அப்படி பேசுவார். இப்படி ஒரு உடன்பாடுக்கு வருவாரா? நான் வந்து நிச்சயமாக அந்த பிரச்சனை பெருசாகாமல் பார்த்துக்கிறேன், ஆனால் வெளிப்படையாக நான் இதை ஆதரிக்க முடியாது.
நான் எதுக்குற மாதிரி நாடகம் ஆடுவேன், நீங்கள் அதை கண்டுக்கிறது. இதுதாங்க ஒப்பந்தம். என்ன மாதிரி ஒப்பந்தம்? எவ்வளவு திமுக எவ்வளோ கேவலமான கட்சியாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு தமிழர்களுக்கு விரோத கட்சிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கேவலமாக ஒரு ஒப்பந்தம் மறைமுகமாக அண்டர் தி கார்பெட் போடுறாங்க. அதுபடி தான் நடந்துக்கிட்டாங்க. நாடாளுமன்றத்தில் எதிர்த்து பேசுகிறாங்க, கச்சத்தீவு கொடுத்தது தவறுன்னு சொல்லி. தமிழ்நாட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? அங்கே இவங்க தொடுத்தாங்கன்னா அங்கே காங்கிரஸ் என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? இவங்களுக்கு எதிராக அஃபிடவிட் தர வேண்டியிருக்கும். இந்த குட்டு வெளியே வந்துடும். அதனால் எல்லாம் செய்கிறாங்க, கோர்ட்டுக்கு போக வேண்டிய விஷயத்தை மட்டும் போகவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற வார்த்தையை வந்து எல்லா கட்சியினருமே பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆளாளுக்கு வந்து கச்சத்தீவை நாங்கள் மீட்கிறோம், கச்சத்தீவு மீட்கிறது தான் எங்களுடைய ஒரு பெரிய கொள்கை அப்படின்னு அவங்கள அறிக்கையிலலாம் சொன்னாங்க. ஏன் திடீர்னு கச்சத்தீவு கச்சத்தீவு மீட்போன்னு திமுக தேர்தல் அறிக்கை சொல்லுது. காங்கிரஸ் அவங்க கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வெகுவாக திமுகவுடைய தலைவர் பாராட்டுறாரு. ஆனால் அந்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு மீட்போன்னு சொல்லலை. மீனவர்களுக்கு பாதுகாப்பு தருவோம் தான் சொல்கிறாங்க, மீட்போன்னு சொல்லவே இல்லை. இவங்க ஆட்சியில் தான், யூபி ஆட்சியில் 800 மீனவர்கள், தமிழக மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. பாஜக ஆட்சியில் அதுவாக நின்றுச்சு, சுடுறது நின்றுச்சு. அரெஸ்ட் பண்ணி படகுகளை நாசம் பண்ணுறது அந்த வேலை நடந்துச்சு. படகுகளை அங்கே வச்சு ஏலம் விடுறாங்க ஸ்கிராப்புன்னு சொல்லிவிட்டு. இவன் என்ன செய்வான்? 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் போட்டு படகை கட்டிட்டு அந்த மீனவன் என்ன செய்வான்? அவன் படகு அங்கே ஏலம் விடுறான் சிலோனில். எவ்வளோ பரிதாபமான கேவலமான நிலைமை. பாஜக மட்டும் இதை கிளப்பி விட்டு பார்க்குறாங்க. மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக, தமிழ்நாட்டு மீனவர்களை ஏய்ப்பதற்காக திடீர்னு இதை கிளப்புறாங்க. உண்மைதான், அவங்க ஒரு ஆர்டிஐ ஆக்டில் திமுகவினுடைய கபட நாடகத்தை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. காங்கிரஸும் திமுகவும் எப்படி ஒன்றா சேர்ந்து இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தாங்க இலங்கைக்குங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. உண்மைதான். ஆனால் இவங்க எப்போ கொண்டு வர்றாங்க? கடைசி கட்டத்தில். ஆனால் அவங்க தேர்தல் அறிக்கையில் மீட்போம்னு அவங்களும் சொல்லலை. தேர்தல் அறிக்கையில் பாஜக வந்துச்சு இல்லை, மீட்போம்னு சொல்லவே இல்லைங்க. ஏன் கடைசியில் வருது? இவ்வளோ நாள் கழித்து வருதுன்னா அதை பற்றி நம்ம பேசிடக்கூடாதுன்னு பயந்துட்டு கடைசி நேரத்தில் வெளியிடுறாங்க. பேசுறதுக்கே நமக்கு நேரம் தராமல், விமர்சிப்பதற்கு நேரம் தராமல் கடைசி நேரத்தில் வெளியிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க மீட்போம்னு சொல்லவே இல்லை. இவருக்கு வாழ்வாள்னு கத்திட்டு இருக்கார் யார்? அண்ணாமலை. மீட்போம், 3 ஆண்டுகளாக எங்கள் அஜெண்டாவில் அது இருக்குது, கச்சத்தீவு மீட்பு என்பது. ஆனால் தேர்தல் அறிக்கையில் இல்லை. தேர்தலுக்கு என்ன சொல்கிறாங்க? மீன்பிடி பரப்பளவை நாங்கள் அதிகமாக்குவோம், அதுக்கான முயற்சி எடுப்போம் தான் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் தான் அவ்வளோதான் பேசியிருக்காங்க. அதிமுக தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுக்கு எதிராக தொடர்ந்து நீதிமன்றத்தில் போராடிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றினாங்க. வாஜ்பாயை பார்க்கும்போது ஒவ்வொரு நேரத்துலையும் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மா, நீ கச்சத்தீவை மீட்டு தரணும், இல்லாட்டி தமிழக மீனவர்கள் நலன்கள் சுத்தமாக குளிதோடி புதைக்கப்படும் அப்படின்னு தொடர்ந்து அறிக்கை கொடுத்துட்டே, புகார் இது பெட்டிஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. பாஜக 9 வருஷங்கள் ஆட்சியில் அவங்க கச்சத்தீவு பொறுத்து நீதிமன்றங்களில் காங்கிரஸ் என்ன அஃபிடவிட் ஃபைல் பண்ணிச்சோ, அதாவது இது எங்கள் பகுதி இல்லை, இலங்கையினுடைய பகுதி, அது கொடுத்தது சரிதான் சொல்லி சொன்னாங்களோ, அதே நிலைப்பாட்டை தான் இவங்களும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு ஒரு பூதத்தை கிளப்பி விடுறாரு அண்ணாமலை. இந்த பூதமெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யாது நிச்சயமாக. கடைசி நேரத்தில் என்ன கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையாக நீங்கள் பூதங்களை கிளப்பி பார்த்தீங்கன்னா அந்த பூதங்கள் உங்களே சாப்பிட்ரும். அவ்வளோதான். இதெல்லாம் பலன் தராதுங்க. ஸ்டண்ட் அடித்தா பிரயோஜனம் இல்லைங்க. நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும் மக்கள் மத்தியில். அதிமுக என்ற ஒரு கட்சி இல்லைன்னா, நான் சொல்கிறேன், கடந்த 51 ஆண்டுகளில் அதிமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா என்ன, இன்றைக்கி தமிழ்நாடு வறண்ட பாலைவனமாக மாறி இருக்கும். காவிரி முல்லை பெரியார் நதிநீர் பிரச்சனைகளில் அதிமுக போராடாட்டி இந்த தண்ணி கூட நமக்கு கிடைச்சிருக்கு. 136 அடி இருந்ததை 142 அடியாக ஆக்குனது அதிமுக போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. 152 அடி ஆக்கலான்னு சொல்லியாச்சு உச்சநீதிமன்றம். அந்த பேபி டேமை சரி பண்ணணும். அது சரி பண்ணுறதுக்கு நம்ம இன்ஜினியர்ஸ் விளையாட்டு போனால்
கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்கிறப்பையும் சரி, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ சரி, அடித்து துரத்துறான் அந்த காவல்துறை, கேரளா காவல்துறை. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நடத்துகிறான். அதுக்கு எதிராக இவங்களும் அங்கே கோர்ட் அவமதிப்பு வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த 52 அடி ஆக்கக்கூடாதுங்கிறக்காக, 152 அடி ஆக்கக்கூடாதுங்கிறக்காக இந்த மாதிரி பேபி டேமை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பலப்படுத்துவதற்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. பேபி டேமை பலப்படுத்தினா அந்த அணை பாதுகாக்கப்படும், மேலும் பாதுகாக்கப்படும். அதுக்காக தான் பேபி டேம் கட்டுருக்கு. பேபி டேம் வந்து என்ன செய்யுதுன்னா, பெரும்பகுதி நீரை அது தேக்கி வைக்குது. அது புதிதாக கட்டப்பட்டது, பலமாக இருக்குது. அதுலேருந்து தான் வந்து நீங்கள் டன்னல்ஸ் மூலமாக முல்லை பெரியாருக்கு தண்ணி போகுது. அந்த டேமை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் 152 அடி ஆக்கலான்னு சொல்லி அந்த டேமை பலப்படுத்தியாச்சுன்னா அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தா, அதை பலப்படுத்த விடாமல் அங்கே இருக்க காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் அரசுகளும் நம்ம ஆட்களை அடித்து துரத்துறாங்கன்னா என்ன சொல்கிறது? இவங்களாம் தமிழக நலன்களுக்கு இங்கே இருக்க கம்யூனிஸ்டுகள் என்ன பேச முடியும்? அதனால் தொடர்ச்சியாக இந்த அதிமுக போராடாட்டி இந்த தண்ணி கூட நமக்கு கிடைச்சிருக்காதுங்க. சிறுவாணி அணையிலேருந்து கோவைக்கு இன்றைக்கி தண்ணி வருது. அந்த டேமை வந்து நாங்கள் தூர் வாடுறோம்னு சொன்னால் அதை அனுமதிக்க மாட்டேங்கன்னா கேரளா அரசு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசு. கம்யூனிஸ்டுகள் எப்படி இருக்காங்க அதை தூர் வாரினா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஎம்சி தண்ணி அதிகமாக கிடைக்கும், பத்தலை சிறுவாணி தண்ணி அப்படின்னு சொன்னால். அதே மாதிரி ஆனைமலையிலேருந்து மேற்கே போகக்கூடிய நதிகள் வந்து வெறுமனே கடலில் போய் கிடக்குது. அதை தடுத்து டேம் கட்டி தமிழ்நாட்டுக்கு திருப்பி விட்டால் கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு தண்ணி கிடைக்கும், ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு. ஆனால் அதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. பல டேம்ஸ் விஷயத்தை உடன்படிக்கை போட்டால் கூட அது நடக்க மாட்டேங்குது. கேரள அரசு அதுக்கு தடை விதிக்கிறாங்க, அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, காலம் கெடுத்துறாங்க. ஸோ இதில் இவங்கெல்லாம் எப்படிங்க தமிழ்நாட்டு நலன்களுக்காக இருக்காங்க? அவங்களோட கூடி குழாவிக்கிட்டு ஒரே கூட்டணியில் இருந்துக்கிட்டு திமுக எப்படி தமிழர் நலனை பாதுகாக்கும்? வாக்குச்சீட்டு முறை வந்து தேர்தலில் சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இயந்திரங்களில் வந்துட்டு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அது வந்து சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாக்குச்சீட்டு முறைக்கும் இயந்திர முறைக்கும் வந்துட்டு என்ன மைனஸ் என்ன ப்ளஸ்? இல்லைங்க, வாக்குச்சீட்டு முறையில் நீங்கள் ஒரு பூத்தை கேப்சர் பண்ணி ஒரு கட்சி ரவுடிசம் பண்ணி அவங்களே வாக்குகளை போட முடியும் இல்லையா? எல்லா வாக்குச்சீட்டுகளையும் நம்ம இங்கே கார்ப்பரேட் எலெக்ஷனில் பார்த்தோம்ல, சென்னையில் மக்களை ஓட்டு போட விடாமல் திமுக ரவுடிகள் ஒவ்வொரு பூத்துலேயும் மக்களை விரட்டி அடித்து அவங்களே குத்திட்டு போனாங்கல்ல. உயர்நீதிமன்றம் 100 வார்டுகளுக்கு திரும்ப தேர்தல் நடத்துன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு கேவலமாக நடந்துச்சுல வாக்குச்சீட்டு முறையில். இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவிஎம்மில் அந்த மாதிரி செய்ய முடியுமா? இவிஎம் பெட்டி நீ தூக்கிட்டு போனாலும் ஓட்டு போட முடியாது. நீ தூக்கிட்டு போனால் இன்னொரு பெட்டி வச்சுருவாங்க, அந்த பெட்டியை கைப்பற்றுவான், அதில் இருக்கிறத நீ மாற்ற முடியாது. இவிஎம்மில் கோல்மால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்வது அதை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியே சொல்லுது. அப்போ நீ எப்படி அதை அமுல்படுத்தின? பிஹெச்எல் நிறுவனம் தானங்க அந்த இவிஎம்ஸு மெஷின்ஸை தயாரிக்கிற கான்ட்ராக்ட் நீங்கள் கொடுத்து வாங்கினீங்க. அதே நிறுவனம் தானே இப்போயும் கொடுக்குது. இது எப்படி நீங்கள் வந்து இப்போ ஃப்ராட் நடக்குதுன்னு சொல்கிறீங்க? அப்படி இப்படி கர்நாடக தேர்தலில் நீங்கள் ஜெயிக்கும் போது ஏன் சொல்லலை இவிஎம் ஃப்ராட்னால தான் நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்ல வேண்டியது தானே? அது இவிஎம்னுடைய இந்தியாவில் வந்துங்க இவிஎம் மெஷின் ஃபங்க்ஷனிங்கை சரிபார்க்கறதுக்காக விவிபேட்டுங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து விவிபேட் எந்திரத்தில் என்ன பண்ணோம்னா, நீங்கள் ஓட்டு போட்ட உடனே ஒரு சீட்டு போய் விழுவதில்லை. அது உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 செகண்ட் தெரியும். நீங்கள் பார்க்கலாம் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு. அந்த சீட்டு காமிக்கப்படும். அந்த சீட்டு உள்ளே விழுகும். தேர்தல் முடிஞ்சோடனே அந்த விவிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை எண்ணுவாங்க. இதோட சரி மேட்ச் பண்ணிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. சமமாக இருந்தால் தான் அந்த பூத்தில் நடந்த தேர்தல் செல்லுபடியாகும், இல்லாட்டி திரும்ப ரீஎலெக்ஷன் வரும். கிட்டத்தட்ட இது எப்படி பண்ணுறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் வைக்கணுங்கிறாங்க காங்கிரஸ். எல்லா இடத்துலையும் வைக்க மெஷின்ஸ் இருக்குது, 25 லட்சம் மெஷினை வாங்கி வச்சுருக்குறாங்க. ஆனால் இது எல்லா பூத்துகள்லையும் வச்சா எல்லாத்தையும் என்னணும்னா 4 மாதம் 5 மாதம் ஆகிடும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு.
இல்லையா? ஜூன் மாதத்தில் இந்த ஆட்சியினுடைய காலம் முடிஞ்சு போயிடுது. நீ ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே என்ன ஆரம்பிச்சேன்னா 4 மாதம் ஆகும். அதனால் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் 2 இடத்துல 2 பூத்து, ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு 10 இடத்துல 10 பூத்தில், அந்த பூத்துகளை யார் செலக்ட் பண்ணிக்கலாம்னா எதிர்க்கட்சிகள் பண்ணிக்கலாம். எதிர்க்கட்சிகள் சொல்கிற இடத்துல அது விவிபேட் வைக்கப்படும். அது எண்ணுவாங்க. இது வரைக்கும் என்னதில் டேலியாக இருக்குது, 99% டேலியாக இருக்குது. அது இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வாக்கு சீட்டு வாக்காளர் கைக்கு வரணுமா ஓட்டு போட்ட உடனே, அந்த ஸ்லிப்பு அதை அவர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த பெட்டியில் போடணுமா. அவன் எடுத்துகிட்டு போயிட்டானா குசும்பு பிடிச்சவன் இருப்பான்லங்க, குதர்க்கமாக நடக்கிறவன் இருப்பான்ல, பாக்கெட்டில் போட்டு போயிடுவான் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க? அவன் தான் அவனுக்கு பார்க்குறதுக்கு தான் 10 செகண்டுக்கு அங்கே டிஸ்பிளே வருது, அந்த டிஸ்பிளே தான் நான் பார்க்குறான்ல, அவன் கையில் எடுத்து பிறகு போடணுன்னா அது எவ்வளோ டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அது எல்லா பூத்துலையும் வைக்கணும்னா கஷ்டம். இந்தியா ஃபுல்லாக அது எப்போ எண்ணி முடிக்கிறது, எப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்து உள்ளே போடுறப்ப என்ன ஆகும். சில பேர் பார்த்துக்கிட்டே இருப்பான், நீ உடனே போடுன்னு சொல்ல முடியாது, நான் இன்னும் எனக்கு கரெக்டாக தெரியலம்பா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்காத ஒரு காரியத்தை இவங்க சொல்கிறாங்க. இவங்க இவ்வளோ ஜெயிக்கிறாங்க, இவங்க பல இடத்துல ஜெயிக்கிறாங்க. தெலுங்கானாத்தில் ஆட்சிக்கு வந்தாங்க, கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா? கேரளாவில் இவங்க மாறி இவங்க தான் ஜெயிக்கிறாங்க. பாஜக அங்கே வர முடியல. தமிழ்நாட்டில் இவங்க தான் ஆட்சிக்கு வர்றாங்க. அப்போ எப்படி இது பூத்து இது தோற்று போனால் உடனே என்ன சொல்லுவாங்க, இவிஎம் வச்சு இப்பயே சொல்கிறாங்க. என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்தியா கூட்டணி இருக்கிறவங்க பாஜகவுக்கு என்ன இருக்குது, மக்கள் எதிர்த்து போட்டால் வாக்கு போட்டாலும் இவிஎம் உங்களை காப்பாற்றிடும்னு இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நீ தோல்வியை ஒத்துக்கிட்ட, நீ தோல்வி அடைவது நிச்சயங்கிறது உனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ தோற்ற பிறகு இவிஎம் மேலே தப்பு சொன்னால் மக்கள் நீ தோற்றதுனால சொல்கிறேன்பாங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன், இவிஎம் வச்சு பாஜக ஜெயிக்கும் இப்போ சொல்லிட்டேன். பாஜக ஜெயிக்கலன்னு என்ன சொல்லுவேன் நீ? இவிஎம் வச்சு பாஜக தோற்று போச்சுன்னு சொல்லுவியா? என்ன சொல்லுவேன்? இது அர்த்தமில்லாத உச்ச நீதிமன்றமே சொல்லியாச்சு. இவிஎம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், அது எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு டெஸ்ட் இட் இஸ் கரெக்ட், இட் கேனாட் பி மேனிப்புலேட்டட், ரிமோட் கண்ட்ரோல் அதை பண்ண முடியாது, அது எந்த கனெக்ஷனும் வெளியில் இல்லாத ஒரு சிஸ்டம், அது அந்த பெட்டிக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது இல்லையா? அது வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் மட்டும் தான் தரணும், அதிலிருந்து வேறு வயரு எந்த கனெக்ஷனும் அங்கே இல்லை. அதனால் அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக. அது செல்ஃப் கண்டெய்ன்டு சிஸ்டம். அது வந்து ஒவ்வொரு பூத்துலையும் அது அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எல்லா கட்சிகளுடைய ஏஜென்ட்டுகளுக்கு முன்னாடி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வேற காட்டுறாங்க. ஸோ இது விவிபேட் அடிஷனல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, இன்பில்ட் மெக்கானிசம். இதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? நீங்கள் வாக்குச்சீட்டுக்கு போகணும்னு சொன்னால் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குச்சீட்டு முறைக்கு போகணும்னு சொல்லவே இல்லை. சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. என்ன சொல்கிறாங்க, வெளியில் பேசுகிறாங்க வாக்குச்சீட்டு முறை தான் சார் பத்திரமானதுன்னு சொல்லி. ஆனால் அங்கே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, இவிஎம்ஸ் யூஸ் பண்ணணும், விவிபேட் எல்லா பூத்தில் வைக்கணும், இந்தியா எத்தனை பூத்து இருக்கோ அத்தனை பூத்துக்கு வைக்கணும், அதை வந்து நீங்கள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வைக்கக்கூடாது, அதை எல்லாவற்றையும் சரி பார்க்கணும். அதான் அந்த ஸ்லிப்பு வாக்காளருடைய கைக்கு வந்து தான் அவர் தான் பெட்டிக்குள்ளே போடணும், அவர் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் போடணும். அங்கே டிஸ்பிளே பார்த்து போடுறது சரி கிடையாது. இப்படிலாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. நடைமுறை சாத்தியமற்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா இப்போ இவிஎம்ஸ் இல்லைங்கிற நிலைமை, அது இல்லாமல் வாக்குச்சீட்டு முறைக்கு இப்போ போக முடியாது. இப்போ இவிஎம்ஸ் இருக்குது, இருந்தால் நீ இதையெல்லாம் சொல்லிட்டோம்னா என்ன செய்யலாம், இதெல்லாம் நீ செய்யலை, நடைமுறை சாத்தியமற்ற விஷயங்களெல்லாம் சொல்லியாச்சுன்னா இதையெல்லாம் நீ தோற்று போன பிறகு இதையெல்லாம் நீ செய்யலை நாங்கள் சொன்னபடி, அதனால் கோல்மால் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான முகாந்திரங்களை இப்போ இருந்து உருவாக்குறாங்க. அவங்க மறைமுகமாக தோல்வி ஏற்றுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் பாஜகவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கருத்து கணிப்புகளில் நீங்கள் முன்னே வந்த கருத்து கணிப்புகளுக்கு இப்போ சிஎஸ்டிஎஸ் கருத்து கணிப்பு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்ததில் பலம் குறைஞ்சிருக்குது. பழைய மாதிரி 300 சொச்சம் அப்படிலாம் கஷ்டம், 250
அதாவது இவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமே 15% தான் சொல்கிறேன். ஓகே ஓகே. ரெண்டு கூட்டணிக்கு இடையில் இருக்கக்கூடிய 15% சுருங்கிருச்சு. அதனால் நீங்கள் ஒரு கண்டஸ்ட்டு கொஞ்சம் கீனாக தான் இருக்குது, கூர்மையான போட்டி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் பாஜக ஆட்சிக்கு வரும். சிஎஸ்டிஎஸ் கருத்து கணிப்பில் பாஜக ஆட்சி அறுதி பெரும்பான்மை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தனி பெரும்பான்மை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஜகவின் பலம் அகில இந்திய அளவில் குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் அதே கருத்து கணிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லேட்டஸ்டாக சி ஓட்டர்ஸ் வந்திருக்குது. திமுக 56% வாங்கும் கூட்டணி, 39 இடங்களையும் ஜெயிக்குன்னு போட்டிருக்காங்க. இது நடைமுறையில் சாத்தியமே அற்றது, ரியாலிட்டிக்கு நேராக எதிராக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படி ஒரு கருத்து கணிப்பில் ஒரு பக்கம் பாஜக வரும்னு சொல்கிறேன். சி ஓட்டர்ஸ் இப்போ வந்திருக்குது. நான் சொல்கிறது சிஎஸ்டிஎஸ் தான் பாஜகனுடைய ஆதரவு குறையுது, தளம் குறையுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சி ஓட்டர்ஸ் ரெண்டாவது ஒன்று கொண்டு வந்திருக்கான். ஏற்கனவே ஒன்று பண்ணிட்டாங்க. பண்ணி என்ன சொல்லிட்டான், பாஜக 370 இடத்துல வரும்னு சொல்லிட்டான். கூட்டணி 411 இடத்துல வரட்டான். தமிழ்நாட்டில் 43% வாங்கி திமுக கூட்டணி 39 இடத்துல ஜெயிக்கும் சொல்லிட்டான். அண்ணா திமுக 30%, ஆனால் அது தனியாக காட்டலை. அவன் எவ்வளோ திருட்டுத்தனம் பாருங்கள். பிற கட்சிகள் 38ன்னு காட்டியிருக்கான். அதுக்குள்ளே அண்ணா திமுக இருக்குன்னு சொல்லிட்டான். தனியாக 30% காட்ட வேண்டியதானே, காட்டலை. அதிமுக பாஜகவோட பலமாக இருக்குன்றத அவன் காட்டலை. புரியுதா உங்களுக்கு? அப்போ அது திருட்டுத்தனம் தானே. இந்த இதெல்லாம் வந்து $multi-million பிஸ்னஸுங்க. இந்த இப்போ தேர்தல் கணிப்புகள் நடத்துகிற நிறுவனங்கள்லாம் $multi-million பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. அவங்க பல லட்சம் கோடிகளை சம்பாதிக்கிறாங்க இதன் மூலமாக. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருங்கிறது அவங்களுடைய ஒரே கவலை. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் பாதிக்கப்படும். அவங்க இப்போ பாஜகட்ட பணம் வாங்கிட்டு மத்தியில் பாஜக வருது, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை பாஜகவே பணம் கொடுத்து நாங்கள் ஜீரோ காட்டி எங்களுக்கு பரவாயில்ல, தமிழ்நாட்டில் மத்தியில் நாங்கள் வர்றேன்னு காட்டிடு, தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஜீரோ காட்டு, அதிமுக ஜீரோ காட்டு, திமுக ஃபுல்லாக வரும்னு சொல்லு, பிரச்சனை இல்லை. ஏன்னா அதிமுக வரக்கூடாது. அவங்க காலியானால் தான், சீட்டை காலி பண்ணால் தான் நாங்கள் போய் உட்கார முடியும். அப்போசிஷனில் அண்ணன் தான் தின்ன காலியாகணும். என்ன அவன் காலியாகணும், அதை செய் அப்படின்னு அவங்க மொத்த பணத்தையும் அவங்களே கொடுத்து இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பை கொண்டு வர்றாங்களான்னு எனக்கு தெரியலை. இன்னொரு பக்கம் என்னதுன்னா, அவங்ககிட்டையும் பணம் வாங்கிட்டு திமுகட்டையும் பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கொடுக்குறாங்க. இந்த கிளி ஜோசியக்காரங்க இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. கிளி ஜோசியக்காரன் பெட்டருங்க. அவன் வந்து கிளி என்ன சீட்டு எடுக்குதோ அதை சொல்லிவிடுவான். அவன் போய் சீட்டு எடுக்கிறதில்ல. அவனுக்கு உள்நோக்கம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு அந்த ஒரு பைசா தான் கிடைக்கும். ஒரு தடவை பார்த்தா வர்ற பைசா தான் கிடைக்கும். வேறு யாரும் அவனுக்கு பணம் தர மாட்டாங்க. கண்டிப்பாக. அதனால் அவன் நேர்மையாக இருக்கிறான், அவன் நேர்மையாக இருக்கான், அவன் நியாயமாக இருக்கிறான். அவன் பழிக்குதோ இல்லையோ அவன் ஒன்றும் அதில் தகுடு தத்தனம் செய்கிறதில்ல. இவங்க பூரா தகுடு தத்தம் செய்கிறாங்க. கருத்து கணிப்புகள் கொண்டு வர்றது மூலமாக ஒரு கட்சியினுடைய கேடஸை பலவீனப்படுத்துகிறான். அவங்க மத்தியில் அவநம்பிக்கையை விதைக்கிறான், அவங்க மத்தியில் சோர்வை உண்டாக்குறான். அதுதான் அவனுடைய திட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலுமே வந்து மக்களுடைய தீர்ப்பு தான் இறுதியாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எலெக்ஷன் வாக்குப்பதிவு முடியட்டும், எத்தனை சதவீத வாக்கு பதிவாக போகுதுன்னு தெரியல இந்த வாட்டி. அதுக்கப்புறம் ஜூன் 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சர்வே 3 கார்னர் கண்டெஸ்ட்டில் கொஞ்சம் வாக்குப்பதிவு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நிச்சயமாக வாக்குப்பதிவு அதிகமாகும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் நான் சொல்ல காமராஜர் தோற்று போனப்போ அவரே தோற்று போனார். அவருடைய கட்சி ஆட்சி இழந்துருச்சு தமிழ்நாட்டில். எவ்வளோ பெருந்தன்மையாக பேசினா தெரியுமா? மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னார், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னார். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தோற்று போன உடனே இந்திரா காந்தி ஜெயிச்சப்போ எமர்ஜென்சிக்கு பின்னாடி முதல்ல தோற்றாங்க, 80ல் ஜெயித்தாங்க. ஜனதா ஆட்சி செஞ்சவன் சண்டை போட்டு 2 வருஷத்துலேயே ஆட்சி இழந்துட்டான். 2 வருஷத்துக்கு ஆட்சி அவனே கவுத்துக்கிட்டான். அவன் என்ன சொன்னா தெரியுமா? இந்திரா காந்தி ரஷ்யாவிலேருந்து ஒரு மையட்டு கொண்டு வந்து வாக்குச்சீட்டு அங்கேருந்து வாங்கினாங்க, அதில் ஒரு மையை தடவிருக்காங்க.
நமக்கு யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது காங்கிரஸுக்கு போயிடும் அப்படின்னு இவங்க ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க அன்னைக்கு. இதெல்லாம் வந்து தோற்று போகிறவனுடைய மரண வாக்குமூலம், அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நான் தேர்தல் அந்த நேரத்தில், அந்த இறுதி நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டு வளங்களுக்கு ஆதரவான கட்சி அல்ல திமுக. அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முடிகிற தருவாயில் முடிக்க மாட்டேங்கிறாங்க. சரபங்கா நீர் ஏற்று மின் திட்டம் அதை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. தண்ணி அதில் திறந்து விட மாட்டேங்கிறாங்க, காவிரி நீர். அடுத்து இது காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம், அதை 14,000 கோடி ஒதுக்கி அதிமுக அரசு அதுக்கான மத்திய அரசினுடைய அனுமதியை பெற்று டிபிஆர் ரெடி பண்ணி திட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. பணிகளை இவங்க வந்து முடக்கிட்டாங்க. எல்லா விஷயத்திலும் ரொம்ப மோசமான விஷயம் என்ன, எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை அதிமுக அரசு 400 ஏக்கரில் பரப்பளவில் 1200 கோடி ரூபாய் செலவு பண்ணி முதலீடு பண்ணி அதை முடிச்சாச்சு திட்டத்தை. அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெண்மை புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய திட்டம், பால் வளத்தை பல மடங்கு பெருக்கக்கூடிய திட்டம், நவீன திட்டம். அதில் விவசாயிகளோட வருமானம் பெருக்குவதற்கான வாய்ப்பு அதில் நிச்சயமாக இருக்குது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக அது திறக்கவே இல்லை. ஒரு ரிப்பன் கட்டி ஒரு சிசர்ஸ் வச்சு வெட்ட வேண்டியதுதான் பாக்கி. அதையே செய்ய மாட்டேங்கிறான்னு எனக்கு புரியல. ஒருவேளை இவங்களுக்கு ரிப்பன் கிடைக்கலையோ, சிசர்ஸ் கத்திரிக்கோள் கிடைக்கலையோ, அது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் நான் என்ன செய்கிறேன், ஒரு ரிப்பனையும் கத்திரிக்கோள் நான் கைவசம் சுமந்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் எப்போ அதை திறக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ரிப்பனுக்காகவோ கத்திரிக்கோள் கிடைக்கலைங்கிறதுக்காகவோ அந்த திட்டத்தை நீங்கள் தள்ளி போடாதீங்க. தமிழக மக்களுக்கு, விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். நீங்கள் சொல்லுங்கள், நான் இது ரெடியாக கொடுத்துட்றேன் உங்களுக்கு. உதயநிதி ஸ்டாலின் வந்து செங்கலை சுமந்த மாதிரி நான் இது உங்களுக்காக இந்த சிசரையும் இந்த கத்திரிக்கோளையும் இந்த ரிப்பனையும் சுமந்துட்டுருக்கேன். ஏன் இதில் திறக்கிறதுல திமுகவினருக்கு என்ன பிரச்சனை? அதான் எனக்கு புரியலை. ரிப்பன் கிடைக்கலையா இல்லாட்டி கத்திரிக்கோள் கிடைக்கலையான்னு தெரியல. வேறு எதுவுமே தேவையில்லை அந்த திறக்கிறதுக்கு, எல்லாமே ரெடியாக இருக்குது. 1200 கோடி முதலீடுங்க. 400 ஏக்கர் நிலத்தை நீங்கள் கையகப்படுத்தி செஞ்ச திட்டம் அது, சாதாரண திட்டமே இல்லை. அதை ஏன் திறக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? அதனால தான் நான் இது ரெண்டையும் சுமந்துட்டே இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் திறக்கணும் அப்படின்னு நம்மள. ஆமாம், எப்போ திறக்கணும் அவங்க மனசு வருது அதை என்கிட்ட வாங்கிக்கிட்டவங்க. இது இல்லைன்னு சொல்லி திறக்காமல் இருக்காதீங்க. நன்றி. இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி கலை சார். ரொம்ப நன்றி.